என்னடா கிடைச்சிருச்சு? உங்க பாட்டியோட இன்சூரன்ஸ் பணம் 3 லட்சம் ரூபாய் கிடைச்சிருச்சு. 3 லட்சம் கிடைச்சிருச்சா? ரொம்ப லென்த் பண்ணாதீங்க, போயிட போறாரு. ஆத்தரியம்மா. வேட்டி வேட்டி அவுத்துறேன். இறக்க சொன்னா அவுத்துறீங்களே. நல்ல டவுசர் போட்டா. கை கட்டுங்க, மரியாதை மரியாதை. கையை கட்டுறேன். சார், இப்போ நீங்க என்னென்ன கேட்கணுமோ கேளுங்க சார். நீங்க தானே கருச்சாமி? நான் தான் கருப்புசாமி. உங்க பாட்டி தானே பாப்பமா? பாப்பமா. சைன் பண்ணுங்க. போடுங்க போடுங்க. பேனா கருப்புசாமி. இந்தாங்க சார். எல்லாம் சரியா இருக்கு. இந்த பெட்டியில 3 லட்சம் இருக்கு. 3 லட்சம் வந்துருச்சு. பொட்டியோட சார். ஆமாங்க, நான் வரேன். ஐயோ பாட்டி பாப்பம்மா, அனாதையா கிடந்த என்னை ஆத்தாப்ப மாதிரி எடுத்து வளர்த்து செத்தும் கொடுத்தா சீதகாதி மாதிரி செத்துக்கு பின்னாலே உன் பேர பிள்ளைக்கு 3 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்கே. நீதான் காளியாத்தா, நீதான் மாரியாத்தா. ஐயோ சந்தோஷத்துல எனக்கு கை ஓடல கால் ஓடல. நான் இருடா, பணம் கிடைச்ச சந்தோஷத்துல எனக்கு கையால் ஓடல, உனக்கே ஓடல. என்ன உள்ளூர்காரனை போய் அவமானப்படுத்துறீங்க? உங்க பாட்டி ஆற்காட்டுல செத்தப்ப எல்லா கழுவி கூட்டி வந்து அழுது அதை குளிப்பாட்டி அடக்க முடியாது நான் தானே. என் பாட்டி செத்தது ஏற்காட்டுல, ஆற்காட்டுல போய் செத்துச்சு. 2 ஊர்ல 2 தடவை சாகுது. அது ஏற்காடானே. சந்தோஷத்துலயே ஆவாயிருச்சு. ஆவாயிருச்சு காவாயிருச்சு. போடா போடா எல்லாம் போகலாம். போகவா? யோசனை சொல்ல வந்தா போக சொல்றீங்க? அப்படி என்னடா யோசிச்சு வச்சிருக்க? இந்த பணத்தை அப்படியே வச்சிருக்காம வட்டி குட்டிங்கன்னா அது குட்டி மேல குட்டி போட்டு 3 லட்சம் 30 லட்சம் ஆகும். 30 லட்சம் 3 கோடி ஆகும். வேலைக்கே போகாம வேர்க்காம மரத்தடியில கட்டில போட்டு கால் மேல காலை போட்டு சம்பாதிச்சிட்டு இருக்கலாமே. என்ன ரைமிங்கா பேசுற? டேய், வண்டி ரொம்ப ஸ்பீடா ஓடுதுடா, நிப்பாட்டு. நீ சொல்ற பூரா நம்பி ஏமாறதுக்கு நான் அவனும் சொங்கியும் கிடையாது, உன்னை மாதிரி மங்கியும் கிடையாது. நான் வட்டிக்கு பணம் கொடுத்தா வாங்குவாங்கடா, திருப்பி தருவாங்களா? என்னானே நீங்க டெரர் பேச வச்சுக்கிட்டு இப்படி பீதி ஆகுறீங்க? டெரர் பேசா? ஆமாண்ணே, அதை இப்ப காட்டணே பாருங்கண்ணே. அப்படியே பின்லாட நன்றிட்டு கண்ணாடியா பாருங்க. அப்படியா? தெரியுதா? ஆமாடா. இப்ப வீரப்பனை நினைச்சுக்கிட்டு அப்படியே கண்ணாடியா பாருங்க. வீரப்பன் அம்மாடி, லைட்டா கொஞ்சம் இருக்குடா. லைட்டாவா? நல்லா பிரைட்டா தெரியுதுண்ணே. இப்ப காந்தமா மூஞ்ச வச்சுக்கிட்டு ஒரு 1500 ரூபாய் கொடுங்கண்ணே. பணமா? அட கொடுங்களேன். என்ன சொல்றான்? சரி கொடுத்துதான் பாப்போமே. இந்தாடா. இப்ப டெரரா பேச வச்சுக்கிட்டு வட்டியை கழுங்குண்ணே. அப்படியா? எங்கடா வட்டி? ஆமா, ஏன்டா இப்ப திடீர்னு கத்துன? பார்க்க பயங்கரமா இருக்கீங்கண்ணே. பயந்து போய் தான் வட்டி பண்ண 500 ரூபாய் கொடுத்தேன். பயந்தா? ஒண்ணுமே புரியலையடா. அப்ப வட்டிக்கு விர தொழில இறங்கிடலான்றியா? இறங்கியாச்சு, 500 ரூபாயும் சம்பாதிச்சாச்சு. இன்னும் எவ்வளவு சம்பாதிச்சாரே பாருங்க. டேய் வாங்கடா வாங்கடா. இவங்க யாரா? ஊர்ல உள்ள நல்லவங்க ஒரு 10 பேரை பறை கொண்டாங்க. ஆளுக்கு 1500 ரூபாய் மேனிக்கு ஒரு 15000 ரூபாய் கொடுங்க. எது 15000? கொடுங்கண்ணே. டேய் உனக்கு வேற கொடுத்து. அட கொடுங்கன்னு சொல்றேன்ல. 15000 பெரிய அமௌண்ட் இல்லடா. 15000 இந்தாடா. 10000 ஒரு கட்டு, 5000 ஒரு கட்டு. டேய் இதுல 10000 இருக்கு, ஆளுக்கு 1000 எடுத்துக்கங்க. 5000 அண்ணனுக்கு வட்டியா கொடுத்துருவோம். 5000? அண்ணே அட்ட டைத்துல என்கிட்ட 500, அவங்க கிட்ட 5000. எப்படி சம்பாதிச்சிட்டீங்க பாத்தீங்களா? ஆமாடா. 5500 ரூபாய் வட்டி ஸ்பாட்லயே சம்பாதிச்சல்ல. அப்புறம் என்ன விடு ஜூட். என்ன பணத்தை வாங்கணும்னு இந்த ஓட்ட வர்றாங்க? டேய் விடுவனாடா விடுவனாடா. டெரர் பேச வச்சு வசூல் பண்ண மாட்டா. டெரர் பேச வச்சு, டெரர் பேச வச்சு. நந்தி அரிசி மண்டி. ஹலோ மிஸ்டர் நந்தி. என் பேர் நந்தி இல்லையா? பின்ன என்ன தொந்தியா? தொந்தி இல்லையா? யோ நந்தி வேணா இல்லன்னு சொல்லு, தொந்தி வச்சுக்கிட்டே இல்லங்கிற. அதான் தொட வரைக்கும் தொங்குத. தொந்தி இருக்குதுயா? நந்திய மேல இல்ல, என் குலசாமி பேரு. ஆமா, நீ பேசும்போது உன் உடம்புல உதறல் ஓவரா இருக்கே, எது சுகர் இருக்கா? தம்பி எப்படி கரெக்டா கண்டுபிடிச்சீங்க? முகரே ஒத்து பார்த்தா தான் முக்கா குள்ள மைசூர் பாக்க தெரியுதுல்ல. அப்புறம் சுகருக்கு பாவக்காய குலோ குலக்கிற வாங்கி தின்னு. பாவக்காய் திங்கிறப்ப மட்டும் பச்சை சட்டை போடாத, சுகர் இறங்காது. பாவக்காய் மட்டும் பச்சையா இருக்குது, அதை மட்டும் திங்க சொல்ற. என்ன கேரமா இருச்சியா, சிம்பிள் இருச்சியா? ஏன் இப்ப டேக்க பாக்குற? சுகர் இருந்தா பச்சை சட்டை போடக்கூடாது, பிரஷர் இருந்தா சேம் சட்டை போடக்கூடாது, காமால இருந்தா மஞ்சள் சட்டை போடக்கூடாது. இதெல்லாம் சீனா வைத்தியம். சீனாவில போய் கஷ்டப்பட்டு படிச்சுட்டு ஓசில ட்ரீட்மெண்ட் சொல்ல ஓவரா பேசுற. என்ன தம்பி சீனாவில் படிச்சீங்களா? பின்ன சீனாவுக்கு போய் 10 வருஷம் 8 கோர்ஸ் படிச்சிருக்காமா. ஐயோ தப்பா பேசுற மாதிரி இருக்கு. சீனாவில் படிச்சதுக்கு உங்க மூஞ்சிக்கு சம்பந்தமே இல்லை தம்பி. இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? அப்படி கேளு. அதாவது இப்ப எனக்கு 250 மூட்டை அரிசி வேணும். 250? தம்பி இது முதல்லயே சொல்லிக்கலாமே, வந்தவனே என்னமா பேசிட்டீங்க? அப்படி இப்படின்னு பேசினா தானே அந்த இடத்துக்கு வர முடியும். சரி இப்ப என்ன செய்யற? எங்க இருந்து ஆரம்பிக்கிறேன் இல்லையா? புழுங்கல்ல ஒரு 10 இருக்கு தம்பி, எழுதிக்கிறேன். எழுதிக்க. புழுங்கல்ல 10, பொன்னில ஒரு 20, பொன்னில ஒரு 20, இட்லி அரிசியில ஒரு 80,
இட்லி அரிசியில் ஒரு 80. சட்னி அரிசியில ஒரு 90. சட்னியா? ரம்பாவுல ரம்பா சாப்பிடுற சம்பாவுல ஒரு 90. 90. இங்க ஐயாறுல ஒரு 50. 50. ஆக மொத்தம் எவ்வளவு? ஆக மொத்தம் 250 மூட்டை ஆகுது தம்பி. ஆகுதா? ஆமாங்க. அனுப்பிச்சிடவா? இப்ப வேணா? இப்ப வேணாமா? எப்பதான் வேணும்? ஒரு அரை மணி நேரம் வாங்கிக்கிறியா? இப்போதைக்கு நான் கேட்ட அரிசிகள்ல ஒவ்வொரு கிலோ சாம்பிள் மட்டும் கொடு. ஒவ்வொரு மூட்டைக்கும் ஒவ்வொரு கிலோ சாம்பிளா? தம்பி, சாம்பிள்னா ஒரு பேப்பர்ல கட்டி தருவாங்க. நீங்க கிலோ கணக்குல கேக்குறீங்களே. ஏயா பேப்பர்ல கட்டி தரதுன்னா உபதியா? 250 மூட்டை வாங்குறேன்னா ஒவ்வொரு மூட்டைக்கும் ஒவ்வொரு கிலோ அரிசி சாம்பிள் கொடுத்தா கொஞ்சம் பேர் பண்ணி 5-6 கடை விட்டு வந்த மாதிரி முத்தி செருப்பு வாங்க தம்பி, கோச்சுக்காதீங்க தம்பி. வேணா ஒரு கை போட்டு தரவா? ஒரு கையா? சரி, உனக்கு வேணா எனக்கு வேணா 2 கையா போட்டு. 2 கையா? அப்படின்னா 1 கிலோ வந்துருமே. ஐயா வந்துட்டு போதியா? அம்புட்டு அரிசி ஒன்று தானே வாங்க போறேன். உன்னை விட்டுட்டு வேற ஆள்கிட்ட போறேன் நான் சொன்னேன். போட்டு விடியா? இன்னைக்கே வாங்கிக்கிறேன். போறியா? போடு. அங்கேயே இருக்கிறது. இது சாம்பிள் வாங்குற மாதிரி தெரியலையே. எல்லா கல்லையும் இப்படிதான் வாங்கிட்டு இருக்கேன். போடு. போடியா, சும்மா கலந்து போடியா, நான் போய் பிரிச்சுக்கிறேன். அந்த பைய பிடிக்கிறது. அள்ளிப்படு. புடி. இன்னைக்கு உனக்கு நல்ல வியாபாரம்யா. 250 மூட்டை விற்க போற நீ. போடு. அள்ளித்தான் போட. அது என்ன வழங்காத ஐயா? அன்னத்தை அளக்காதயா, அல்சர் வரும். போட்டாச்சு தம்பி. வெரி குட். டேய் அரிசி முட்டை வந்துட்டேண்ணே. வா, இதை கொண்டு வண்டியில வை. சரிண்ணே. அப்புறம் இந்த சாமியில போற எங்க முதலாளிட்ட காட்டுறேன். அவருக்கு பிடிச்சு போச்சுன்னா லாரி அனுப்பிச்சு விடுறேன். பணத்தை வண்டி லோன் ஏத்தி விட்டுரு. ஓகே? அப்ப முதலாளி நீங்க இல்லையா? முதலாளி யாருக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அநேகமா என்னல இருந்து 1000 நினைக்கிறேன். பார்த்தா தம்பி, என்ன நல்லா இருக்கு. ஒரு விசிட்டிங் கார்டு முதலாளியோட கொடுத்துட்டா. விசிட்டிங் கார்டு வருமா? ஓஹோ, ஆமா. அது என்ன அரிசி? அது பிரியாணி அரிசி. அத அப்புறமா வாங்கிக்கிறேன். இந்த கார்டை பத்திரமா வச்சுட்டு அப்பப்ப உங்களுக்கே போன் பண்ணிக்கங்க. அப்புறம் பச்சை சட்டை பாவம் சீனா வைத்தி. ஓகே? பையன் நல்ல வயலா தான் இருப்பான் போல இருக்கு. நம்ம காடு ஆடியே போட்டாலும் ஐயா. கருப்பு அட காத்து என்னையா திடீர் சந்திப்பு? ஆமாப்பா, எப்படி பாரு நல்லா இருக்கறப்பா. என்ன ஒரு ஊர்ல இருந்து 2 பேரும் பார்க்கவே முடியல. ஆமா, நீ எப்படி இருக்க? வியாபாரம் எப்படி இருக்கு? நல்லா இருக்குது. நம்ம சரக்கு குவாலிட்டியா இருக்கிறதுனால நல்லா ஓடுது. குடிக்காதவெல்லாம் குடிக்க ஆரம்பிச்சுட்டான். எவ்வளவு காய்ச்சனாலும் பத்த மாட்டேங்குது. ஊரல் போடுறதுக்கு பேரல் வாங்க பணம் பத்தலேன்னு ரோசனை பண்ணிக்கிட்டே வந்தேன். கடவுளா பார்த்து ஒன்று எதிரில் கொண்டு வந்து. எது கடவுள் கொண்டாந்து விட்டானா? அப்ப நீ என்கிட்ட வட்டிக்கு வாங்க தான் வந்தியா? என்னதுக்கு கருப்பு ஒரு 10,000 ரூபாய் கொடுப்பா. அட யாயா நானே 3000 ரூபாய் மூவ் பண்ணிட்டு இருக்கேன். என்கிட்ட 10,000 ரூபாய் கிடைக்குது. கருப்பு 10,000 கொடு. என்ன வட்டினாலும் கொடுக்குறேன். வட்டியா? என் வட்டிலாம் உன்னால தர முடியாது. சும்மா இரு. நான் கொடுக்குறேன்னு சொல்றேன்ல. தர முடியாது சொல்லுப்பா. 5 வட்டி. 5 பாத்தியா வாய புளக்குற பாத்தியா? உங்க எல்லாம் கொடுத்த கட்ட வாங்குறது ரொம்ப கஷ்டம். என்னையா நீ என்ன அந்த முறுக்கு கடை முருகேசன் கிட்ட 12 வட்டி வாங்கிட்டாயா? 12? ஐயோ, எல்லாரும் 5 வட்டிக்கு வாங்கி உன்னை ஏமாத்திட்டு இருக்காங்கய்யா. என்னய்யா இவ்வளவு அப்பாவியா இருக்கிற? ஆமாப்பா. இத பாரு கருப்பு, எனக்கு 10,000 கொடு. உனக்கு 10 வட்டி நான் கொடுக்குறேன். 10 வட்டி? நிஜமா தான் சொல்றேன் காத்து. கை மேல சத்தியமா தரையா? சத்தியமாவா? யோ, உண்மையில நீ நல்லவையா. கள்ளச்சாரம் விட்டாலும் ஏன் தெரியுமா கலரா இருக்க? கரெக்டா பேசுற பத்தி அதான் கலரா இருக்க. இந்தா, இருக்கிற 10,000 உனக்கே கொடுத்துறேன். 10 வட்டி மறந்துடாத. அப்படி நல்ல நேரத்துக்கு வந்தீங்க. வாங்க ஊரல் போறதுக்கு பேரல் வாங்கிக்கங்க. மத்த பொருளை வாங்கி சட்டுப்பட்டு வேலையை பாருங்க. முதல்ல அண்ணன் கால விட்டு நன்றி சொல்லுங்க. என்னடா கால வார மாதிரி கிளம்புங்க. நான் அப்படியே வந்துடுறேன். என்னப்பா காசை வாங்கி கொடுத்துட்டு பொசுக்கு கிளம்பிட்ட? பணத்தை எப்படி தரப்போற? வார வட்டியா மாச வட்டியா? ஏன் கருப்பு, இந்த வட்டிக்கு விடுற தொழில நீ எப்பத்துல இருந்து பண்ற? ஏன் இல்ல, நீ எல்லாம் வட்டிக்கு விட்டா சம்பாதிக்கலாம்னு உனக்கு எவன்டா சொல்லி கொடுத்தான்? என்னடா ட்ரெண்டே மாறுது. ஆமா, இந்த கேள்வி இப்ப எது கேக்குற நீ? இல்ல கருப்பு, ரவுடிங்க தான் இந்த தொழில் செய்வாங்க. நீ எப்படி செய்யறேங்கிற? நானும் பிரபல ரவுடி தான். என்ன சாதாரண நினைச்சுக்கிட்டு நீ? என்ன சிரிக்கிற? என்ன ஏன் கருப்பு பிஞ்சு பூஜிய வச்சுக்கிட்டு ரவுடிங்கிற? பிஞ்சு மூஞ்சியா? ஆமா கருப்பு, ஏதாவது கீரல போட்டுக்கிட்டு பேச ரப்பா வச்சுக்கிட்டு வியாபாரம் பண்ணு. கீரலா? ஏன் இல்லன்னா காசு போயிடும். பணத்தை நீ எப்பயா தருவ? அத சொல்லியா? 2 நாள் வாங்கிக்கியா. அப்பாடா. அப்புறம் என்னது? காசு வாங்க வரையெல்லாம் தண்ணி அடிச்சிருக்கானு பாத்துக்க. ஏன் தண்ணி அடிச்சிருக்கும் போது கடன்காரனை பார்த்தேன்னு வச்சுக்க, கையில இருக்கிற பாட்டில உடைச்சு சொருக்குன்னு குடலு பொத்துரும். யோ, இரியா நம்ம ரவுடின்னு சொல்லி சட்டை பண்ணாம போறா. 10,000 பல்கா போயிருமோ? பாக்கி மறக்காம கொண்டு கொடுத்துறேனே. சரிக்கா. இந்தா அக்கா அண்ணனுக்கு சாம்பிள்ல நிறைய அரிசி எடுத்துட்டே இருக்கா. கொடு. இந்தாங்க. இந்தா, இது என்னென்ன மூட்டைன்னு பார்த்தே போட்டுரு. சரிக்கா. எப்படிக்கா ஒரு திறமசாலியை கண்டுபிடிச்சியா? என்னது
திறமைசாலியா? ஐயோ போடா தடியா தடியா. எங்க அப்பா ஒரு பெரிய மளிகை கடை வச்சிருந்தாரு. அவர்கிட்ட வந்து அரிசி சாம்பிள் பக்கம் வந்தாரு இந்த மனுஷன். கடைசியில என்ன சாம்பிள் பாத்துட்டாரு. இந்த விஷயம் தெரிஞ்ச எங்க அப்பா எங்க 2 பேரும் சேர்த்து வைக்காம அடிச்சு துரத்தி விட்டாரு. என் தலைய எழுத்து. வர்ற வழியிலே ஒரு கோயில வச்சு தலையை கட்டி குடுத்தல நடத்த கூட ஒரு வீடு இல்லாம இதோ இந்த கடையிலே வச்சு குடுத்தல நடத்திட்டு இருக்காரு. மல்லியா, நான் கொடுத்து விட்ட அரிசி பூரா வந்துருச்சா? இன்னைக்கு சாமியில் அரிசி எல்லா கடையிலும் சமத்தா வாங்கியாச்சு. இனிமேல் சாமிக்கு எவன்டாச்சும் போய் கேட்டோம்னா என்னைய சாமியில் பாத்துருவாங்க. ஆகையினால இருக்கிற அரிசியை வச்சு பெரிய கடையாக்கி அதை டெவலப் பண்ணி ஹோல்சேல் வியாபாரி ஆகி உங்க அரிசி மண்டியோட பெரிய மண்டி ஆக்குறதாண்டியா லட்சியம். ஏண்டி மனுஷன் இது ஒரு என்னென்ன வேணும்? ஒரு 250 மூட்டை அரிசி வேணும். 250 மூட்டையா? ஆமாண்ணே. எப்ப வேணும்? இப்ப வேண்டாண்ணே, அடுத்த மாசம். அடுத்த மாசம்? ஆமாண்ணே. அப்ப இப்ப என்னென்ன வேணும்? இப்ப எல்லா அரிசிலையும் ஒவ்வொரு கிலோ சாம்பிள் வேணுண்ணே. ஒவ்வொரு குள்ள அரிசி சாம்பிள். இத பூரா முதலாளி வாங்கிட்டு சொல்லிருப்பாரு. ஆமாண்ணே ஆமாண்ணே. முதலாளி நம்மளை பத்தி வெளியில எதுவும் விசாரிச்சீங்களா? அப்படிலாம் ஒண்ணு விசாரிக்கல. அப்ப வாங்க சாம்பிள் கொடுத்துருவோம். சாம்பிள் கிட்ட வந்தா சாம்பிள் கேட்கிற ராஸ்கல். சாதாரண மந்திரத்துக்கு வரலடா. 5 வயசுல இருந்து அவன் அடி வாங்கி மிதி வாங்கி கடி வாங்கி ஒவ்வொரு இடத்துலயும் பக்கம் பக்கமா வசனம் பேசி பல பெர்ஃபார்மன்ஸ்களை வெரைட்டியா கொடுத்து வின் பண்ணி வந்திருக்கேன்டா. அப்பேற்பட்ட என்கிட்டயே வந்து ஒரே நாள்ல காப்பி அடிச்சு ஓவர்டேக் பண்ணவா பாக்குற நீ? என் ஒய்ஃப் இருந்தால உன்னை கோமணத்தோட விட்டேன். இல்ல நீ வாங்க. ஆமா, நீ அவனை அடிக்கும் போது என்ன ஏன் சேர்த்து அடிச்ச? ஒன்ன ஸ்ட்ரைட் அடிக்க முடியல, பாவமா வேற இருந்துச்சு. அதான் அவனை நொறுக்குற சாக்குல ஒன்னை சேர்த்து அடிச்சு. அந்த பயம் இருக்கட்டா. அம்மா என்ன பிளான்? இந்த காத்த வராண்ட கொடுத்த காசை எப்படி வசூல் பண்ண போறோம் தெரியலையே. போதையில் இருக்கும்போது வந்து கேட்டா சொரீர் வேற சொல்லிருக்கானே. உள்ள என்ன கண்டிஷன்ல இருக்கான்னு தெரியலடா. இவனை நம்பி உள்ள போகலாமா? வேணாம் வேணாம், வெளியே வரட்டும். என்ன பொசிஷன்ல இருக்கான்னு பார்த்துட்டு அப்புறமா மூவ் பண்ணுவோம். வர வர வர. நெளிராய நெளிராய நல்லா நெளிராய. என்ன கண்ண கசக்குறான்? தூங்கி எந்திரிச்சு வந்து கண்ண கசக்குறானா இல்ல போதையில கண்ணு தெரியாம கண்ண கசக்குறானா? ஒண்ணுமே புரியலையடா. எதுக்கு ஒரு சின்ன செக்அப் பண்ணிட்டு மூவ் பண்ணுவோம். அப்பதான் நமக்கு சேஃப்டி. காசையும் கொடுத்துட்டு எவ்வளவு பெரிய டேஞ்சரான வேலையெல்லாம் பார்க்க வேண்டியதா இருக்கு. இதெல்லாம் என் தலையெழுத்து. லைட்டா ஆரம்பிப்போம். காத்தவராயா, காத்து காத்து வாயா கருப்பு. அப்பாடா நம்ம பேரை சொல்லிட்டாயா. இன்னும் 3 செக்அப் பண்ணோம்னா ஸ்ட்ரைட்டா பேமெண்ட் கேட்டு வாங்கிடலாம். அப்புறம் என்னப்பா இப்பதான் நீ தூங்கி இருந்தியா? ஆமா. அப்புறம் காத்து, நான் தமாசா ஒன்று கேட்கிறேன், அதுக்கு பதில் சொல்றியா? கேளு. இது என்ன? என்ன விரல்? விரல் தாயா. நான் உரல் சொன்னேன். எத்தனைன்னு கேட்கிறேன். 3. அம்மாடா, இதையும் கேட்டா சொல்றப்பா. அடுத்த செக்அப் ஆரம்பிச்சிடும். இன்னொரு கேள்வி காத்து, இது என்ன? சட்டை. சட்டதாயா? என்ன கலரு? நீலம்யா. ஐயோ, எல்லாத்துலயும் பாஸ் ஆகிட்டே வரானே. இன்னும் ஒண்ணு காத்தறையா. இது என்ன? இது என்ன? பேக்குடா என் பேக்கு. இல்லப்பா, சும்மா ஒரு இதுவா பேசிக்கிட்டு. சரி, நான் வந்த வேலையை பாக்குறேன். ஆமா, என் பணத்தை எப்ப தர்ற, எப்படி தர்ற? எந்த பணம்? அதான்ப்பா என்ன வட்டி வாங்கணும் இல்ல 10,000. அது அசல் தெரியா வட்டியை தெரியா இல்ல 2 சேர்த்து தெரியான்னு கேட்டு போ. என்ன வாயிலே உட்கடிக்கிறா? மாட்டிக்கிட்டோமோ? அம்மா, யோ ஏன் அடிக்கிற? வலிக்குதியா? ஏற்கனவே சொல்லிருக்கல. என்ன சொன்ன? தண்ணி அடிச்சிருக்கும் போது கடனை திருப்பி கேட்க கூடாதுன்னு. தண்ணி போட்டுருக்கியா? யோ, யார்ட்ட புடுங்குற? இப்பதானே தூங்கி எந்திரிச்சு மூஞ்ச கழுவி வாயில கொப்பளிச்சிட்டு இருக்க. ஏய், மூஞ்சி கழுவுறது வாயை கொப்பளிச்சது குடிச்சதெல்லாம் சாராயண்டா குமுக்க. சாராயமா? எப்பா அறியாம வந்துட்டப்பா. நீ எப்ப குடிக்காம இருக்கியா அப்ப சொல்லி எடுத்து நான் வந்து வாங்கிக்கிறேன். ஐயோ, என்ன காத்தால காசு கட்டிய மூட கெடுத்துட்டு நீ ஓடி போலாம். ஐயோ, நான் அவளை கராரா கேட்கலையாப்பா. பார்த்து 3 வருஷம் ஆச்சு பாஸ். இப்பதான் ஜெயில இருந்து வந்தீங்கன்னு கேள்விப்பட்டேன். என் தண்டனையை 7 வருஷத்துல இருந்து 3 வருஷத்துக்கு குறைச்சிட்டாங்கடா. எதுக்கு பாஸ்? நல்லா நடந்துக்கிட்டீங்கன்னா? இல்ல மோசமா நடந்துகிட்டு இருக்காங்க.
வார்டன் அங்க இருக்கிற அக்யூஸ்டுங்கெல்லாம் போட்டு அடிச்சுக்கிட்டே இருந்தேன். ஸோ அதனால நான் சீக்கிரம் வந்துட்டாங்க. உனக்கு அந்த ராஜுபாய் தெரியுமா? அந்த லக்கி காயின் தெரியலையே சார். அப்போ கபாலி கிட்ட வண்டியை விடு. கபா நீ குடுக்கறப்ப வேணாப்பா காப்பாத்துக்க. ஐயோ காப்பாத்த ஒருத்தர் கூட வரமாட்டேங்கிறானே. நான் என்ன பண்ணுறேன்? நன்றி கிட்ட மனிதனை விட்டனு. என்னத்தா எங்கடா கிளம்பிட்ட? சும்மா அப்படியே பஜார் பக்கம் போய் சரக்கு பர்ச்சேஸ் பண்ண போறேன். அட்ஜஸ்ட் பண்ண போறியா? கரெக்டா கேக்குறா. அட்ஜஸ்ட் பண்ண போகல, பர்ச்சேஸ் பண்ண போறேன். அப்படியா? போறதான் போற. இந்த நாய உசூனு பத்திட்டு போ. அவ்வளவுதானே, பத்தி விட்டா போகுது. அடிச்சிருச்சு ஒன்னையுமாவா? அப்ப இதுக்கு முன்னால எத்தனை பேர் கிடைச்சிருக்கு? இந்த மாசம் பூரா 30 பேரை கடிச்சு தொலைஞ்சிச்சு இந்த மூடாவி. 30 பேரையா? அடி சிரிக்கி மக சிரிக்கி. 30 பேரை கடிச்சு தெரிஞ்சு மறுபடியும் என்ன சூன்னு சொல்ல சொன்ன? கருப்பா இருக்கிறத கடிக்காதுன்னு நினைச்சு சொன்னேன். கருப்பா இருக்கவன கடிக்காதா? அதையும் சொன்ன? அடி சிரிக்கி மக கிறுக்கி. நாய்க்கு கரிதாண்டி முக்கியம், கருப்பு சோப்பா முக்கியம். பீத்தர சிரிக்கி. உன் பொழுதுபோக்கு நான் தான் கிடைச்சனா? உன்னை இப்ப கேட்க முக்கியம் என்ன? பேசாதடா. அந்த முக்குல மொட்டை மொட்டை டாக்டர் இருக்கா, அவங்கிட்ட போய் இடுப்ப சுத்தி 20 ஊசி போட்டுக்கோ. இல்லீன்னா விஷம் தலைக்கேறி வெறி புடிச்சு தெருவுல போற வாரம் கடிச்சு கொதவு போடா. போற வரணும் கடிப்பா. அடி பாவி மவளே, நீ பார்த்த வேலை. போது போற நாயா இன்னொருக்கா சூன்னு சொல்லிட்டு போ. மறுபடியும் நானே வா. அடி கெட்டண்ணம் பிடிச்சவளே, உனக்கு என்ன இருமா அப்படி? உள்ள ஓடிட்டியா? ஏய் கிளவி, நான் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்து வந்து அந்த குளவிய போட்டு உன்னை கொல்லல. ஆஹா, அடுத்த ரவுண்டு கலாட் ஆயிருச்சே. அதை அட்ஜஸ்ட் பண்ணி கிளம்பிடா மாடசாமி. நம்ம கிட்ட வட்டிக்கு கொஞ்சம் பணம் வாங்குறப்ப கையில இருக்க வாட்சியெல்லாம் கழட்டி கொடுக்கற அளவுக்கு வாய் விட்டு அழுது வாங்கிட்டு போயிறாங்க. வசூலுக்கு வர்றப்ப நம்ம வர்ற பாதையை தெரிஞ்சுக்கிட்டு இந்த ரூட்ல ஒரு பய வர்றது இல்ல. யோ, என்ன திடீர்னு குரங்கு மாதிரி குதிக்கிறீங்க? யார் யாருங்க? கேட்டா சொல்லு முதலியா இழிக்கிற? தெரியலங்க. ஆமா, டேய் பேக்க கீழ போட்டா ஜிப்பை ஓபன் பண்ணி வெளியேறா படத்தை. என்ன ஒண்ணு இல்லையா? பையில கைய வச்சிட்டு வரல. அப்ப அந்த அமௌண்ட் ஊராவ சட்ட போடுறா. ஏய், திருடுங்க. ஐயா, ஐயா காப்பாத்துங்க ஐயா. திருடுங்க. காப்பாத்துங்க ஐயா. திருடுங்க. யாரு? செக் பண்றா அவனை. என்னடா பாக்கெட்ட ஓட்டியா வச்சிருக்கானே? ஐயோ, அந்த கர்மத்துக்கு லேட்டா கைய விட்டா மேல் பாக்கெட்ல பணம் இருக்கு. கைய பிடிச்சு எடுடா. இருக்குடா. இவன் சரிப்பட்டு வர மாட்டாடா. சொருகிருவேன். எங்க கிட்டே ஓடி பிடிச்சு விளையாடுறியா? நாங்கெல்லாம் எத்தனை போர்ஜரி, எத்தனை ராப்பரிய பாஸ். என்னடா உள்ள ஒண்ணுமே இல்ல? நான் தான் இல்ல இல்லன்னு தானே சொன்னேன். நீ தானே வம்பா வரைக்கும் வந்து பைக்குள்ள இறங்கி எல்லாம் பாக்குறீங்க. இல்லன்னு அங்கே சொல்ல வேண்டியடா. அது ஏன்டா பணம் இல்லாதவங்கள கைய வச்சுக்கிட்டு இவ்வளவு தூரம் ஓடியாண்டா? அது ஓடும்போது எனக்கு கொஞ்சம் ஹெவியா இழைக்கும். அப்ப லைட்டா விளாவில கை வச்சிருந்தா அந்த இழப்பும் பேலன்ஸ் ஆகிக்கணும். அந்த விளா எலும்புக்கு ஒரு பாதுகாப்பா இருக்குன்னா கையை வச்சுட்டு ஓடியாந்தேன். பையில கைய வச்சுக்கிட்டு ஏன்டா ஓடியாந்தான்னு கேட்டா பாடமா நடத்துற. எங்களுடைய 20 வருஷ சர்வீஸ்ல எங்கேயுமே இவ்வளவு கவலைப்பட்டது இல்லடா. அது எப்படிடா பணம் இருக்க மாதிரியே எங்களை கூட்டியாந்த?